அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்காவில் தெலுங்கானா மாணவர் வணிக வளாகத்தில் வைத்து சுட்டுப்படுகொலை. இந்தியாவில் பிபிஏ பட்டப்படிப்பு முடித்த தேஜா MBA ஆக படிப்புக்காக அமெரிக்கா சென்றுள்ளார். தெலுங்கானாவின் கம்மம் மாவட்டத்தில் வசித்து வந்த சாய் தேஜ் நுகர்வு 22 வயதுடையவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்காவுக்கு மேல் படிப்புக்காக சென்றார். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் வணிக வளாகம் ஒன்றில் காசாளராக பகுதி நேர பணியில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் மர்ம கும்பல் ஒன்று திடீரென நேற்று வந்து அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டது. இதன் பின்னர் பெட்டியில் இருந்த பணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த குழு தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பிபிஏ பட்டப்படிப்பு முடித்த தேஜா MBA பட்டப்படிப்புக்காக அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்றிருப்பதாக அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார்கள். ஜார்ஜியா மாகாணத்தின் அட்லாண்டா நகரில் ஆரியன் ரெட்டி வயது 23 என்பவர் ஒரு வாரத்துக்கு முன் பிறந்த நாளை கொண்டாடும் போது துப்பாக்கியால் தவறுதலாக சுட்டதில் பலியானார். அவரும் தெலுங்கானாவை சேர்ந்த மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ள சூழ்நிலையில் ட்ரம்ப் பதவியேற்பை முன்னிட்டு வெளிநாட்டு மாணவர்களை உடனடியாக அமெரிக்காவுக்கு திரும்புமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மாணவர்கள் உடனடியாக திரும்புமாறு பல்கலைக்கழகங்கள் தற்போது அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இதையடுத்து அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக வரும் ஜனவரி 20 ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் நிர்வாக ரீதியாக மேற்கொள்ளப்படவிருக்கும் மாற்றங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து ட்ரம்ப் அறிவித்து வருகின்றார். இந்நிலையில் ட்ரம்ப் பதவியேற்பை முன்னிட்டு அமெரிக்காவில் உள்ள பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் படித்து வரும் வெளிநாட்டு மாணவர்களில் தற்போது சொந்த நாட்டிற்கு சென்றுள்ள மாணவர்களை உடனடியாக அமெரிக்காவுக்கு திரும்புமாறு அந்தந்த கல்லூரிகள் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் சர்வதேச பயணங்கள் தொடர்பாக பல கட்டுப்பாடுகள் அல்லது தடைகள் விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதன் காரணமாகவே இத்தகைய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பயிலும் வெளிநாட்டு மாணவர்களில் சுமார் 54% பேர் இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்தவர்கள் என்று அமெரிக்க அரசின் கல்வி மற்றும் கலாச்சார விவகாரத்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் மீண்டும் உள்நாட்டுப் போர் பெரியளவில் வெடித்துள்ளது. சிரிய அதிபராக பஷர் அல் ஆசாத் கடந்த 2000 ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ளார். கடந்த 2011 ஆண்டு சிரியாவில் வேலைவாய்ப்பு பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களினால் அதிபர் பஷர் ஆசாத்துக்கு எதிராக மிகப்பெரிய உள்நாட்டு போராட்டங்கள் நடைபெற்றன. பஷரை ஆதரிப்போர் மற்றும் எதிர்ப்போர் என இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். ரஷ்ய அதிபர் புடின் தலையிட்டால் பஷர் தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். போராட்டக்காரர்களை ஒடுக்க ரஷ்யா பஷருக்கு பெரும் உதவி செய்தது. 2012 ஆண்டு முதல் போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்கு அலப்போ நகரை ரஷ்யா தனது விமானப்படை மூலம் மீட்டு 2016 ஆண்டில் அதிபர் பஷர் அல் ஆசாத்திடம் மீண்டும் ஒப்படைத்தது. அதன் பிறகான காலத்தில் சிறியளவிலான எதிர்ப்பு அங்கங்கே போராட்டங்கள் என்ற அளவில் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது மீண்டும் பெரியளவில் போர் வெடித்துள்ளது. முந்தைய போராட்டங்களில் தீவிரமாக செயற்பட்ட ஹயாத் ஜஹ்ரீர் அல் ஹமாம் கிளர்ச்சி அமைப்பினர் திடீரென மீண்டும் இராணுவத்துடன் சண்டையை தொடங்கியுள்ளார்கள். அமெரிக்கா மற்றும் ஐநா சபையால் பயங்கரவாத அமைப்பாக வரையறுக்கப்பட்ட இதன் தலைவராக அபு முகமது அல் கொலானி உள்ளார். முந்தைய காலங்களில் அல் கொய்தாவுடன் நெருங்கிய உறவை பேணி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது வடமேற்கு சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் அதிகளவிலான சிரிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிளர்ச்சியாளர்கள் அலப்போ நகரின் பெரும்பகுதியை கைப்பற்றியுள்ளதாக இராணுவம் கூறியுள்ளது. இதனால் அலப்போ நகரிலிருந்து இராணுவம் பின்வாங்கியுள்ளது. மேலும் அலப்போவில் மையம் கொண்டுள்ள கிளர்ச்சியாளர்கள் மீது இராணுவம் தொடர்ச்சியாக குண்டுவீச்சு நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சிரிய அரசுக்கு ஆதரவாக தற்போது ரஷ்ய போர் விமானங்களும் சிரிய கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ரஷ்யா நடத்திய வான்வெளி தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருப்பதுடன் அலப்போ நகர் மீதான தாக்குதலில் தற்போது இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் பின்னணியில் இருப்பதாக சிரியா குற்றம் சுமத்தியுள்ளது. கிழக்கு உக்ரைனின் டொனாஸ்க் பிராந்தியத்தில் மேலும் 2 முக்கிய நகரங்களை கைப்பற்றியதன் மூலம் கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா பலமாக முன்னேறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வோஸ்டாக் படைப்பிரிவின் தொடர்ந்து மேற்கொண்டு வந்த தாக்குதல் நடவடிக்கையின் விளைவாக டொனாஸ்க் பிராந்தியத்தை அவர்கள் மீட்டிருப்பதாகவும் டொனாட்ஸ்குக்கும் ஜபோரிசியாவுக்கு பிராந்தியத்துக்கும் இடையே அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த வேலிகயா நோவோஸ்ட்கெல்லா நகருக்கு வெறும் 7 கிலோமீட்டர் தொலைவில் அந்த படையணி நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் செலிடோவா நகருக்கு மேற்கே அமைந்துள்ள ஊரான முக்கிய நகரங்களையும் மத்திய படை பிரிவால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது.
உக்ரைனில் தங்களது முன்னேற்றத்தை துரிதப்படுத்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரின் மிகப்பெரிய திருப்புமுனையாக ரஷ்யாவின் எல்லை பிராந்தியமான குரூக்ஸுக்குள் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி தாக்குதல் நடத்தி உள்ளே நுழைந்த உக்ரைன் படையினர் அந்த பிராந்தியத்தின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றினர். அந்த ஊடுருவல் தாக்குதல் கிழக்கு உக்ரைன் பகுதியில் சண்டையிட்டு வரும் ரஷ்ய படையினரை திசை திருப்புவதற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு மாறாக அந்த பகுதியில் ரஷ்ய படையினர் தொடர்ச்சியாக முன்னேறி வருகின்றனர். உக்ரைனின் சுமார் 20% பகுதிகள் மட்டுமே அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் நீண்ட காலமாக இருந்தாலும் கடந்த 2 மாதங்களாக அவர்களின் முன்னேற்றம் வேகமாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் டொனாஸ்க் பிராந்தியத்தின் மேலும் முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைன் போரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அமைதி காக்கும் படை என்ற பெயரில் அந்நாட்டை கைப்பற்றி நேட்டோ திட்டமிட்டுள்ளதாக ரஷ்ய உளவு அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதாக கூறி உக்ரைனில் தங்களது படையினரை நிறுத்தி வைக்க நேட்டோ உறுப்பு நாடுகள் திட்டமிட்டுள்ளன. இதற்கு ரஷ்யா ஒருபோதும் அனுமதி அளிக்காது. ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல் நடத்தி வெற்றி பெறும் அளவுக்கு உக்ரைன் இராணுவத்திற்கு வலிமையை அளிப்பதே நேட்டோவின் நோக்கம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இருந்தாலும் இந்த தாக்குதல்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டாதெனவும் ரஷ்ய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நாம் எந்த எல்லைக்கும் செல்வோம் எனவும் ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பெய்த கடும் மழை கனவெள்ளம் காரணமாக 4 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 16 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. பெங்கல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை தற்போது கொட்டி தீர்த்து வருகின்றது. பெங்கல் புயலானது காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நேற்று மாலை அல்லது இன்று காலை கரையை கிடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைப் போல் இலங்கையிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. 25 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் மழை காரணமாக 16 பேர் உயிரிழந்திருப்பதாக இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மொத்தம் 38,594 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மட்டக்களப்பு, அம்பாறை, கண்டி, நுவரெலியா, கேகாலை ஆகிய பகுதிகளில் பல பகுதிகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதேபோல கொழும்பு, கண்டி, குருநாகல், மாத்தளை உட்பட்ட பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் 5 சீன இராணுவ விமானங்களும் 6 ரஷ்ய விமானங்களும் நுழைந்துள்ளதாக தென்கொரிய இராணுவம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தென்கொரியாவின் இராணுவம் போர் விமானங்களை ஏவியதாகவும் இதனால் தென்கொரியாவில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் வட்டமடித்த 11 சீன மற்றும் ரஷ்ய இராணுவ விமானங்கள் பின்னர் பாதுகாப்பாக வெளியேறின. முன்னறிவிப்பின்றி சீன மற்றும் ரஷ்ய இராணுவ விமானங்கள் தென்கொரிய வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் பறந்ததற்கு தென்கொரியா எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. சீன மற்றும் ரஷ்ய விமானங்கள் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் ஊடுருவது அடிக்கடி நிகழும் விஷயமாக இருப்பதாகவும் இதற்கு தாம் கண்டனம் வெளியிட்டிருப்பதாகவும் தென்கொரியா தெரிவித்துள்ளது. சிரியாவின் அலப்போ நகரை கைப்பற்றியதாக சிரிய கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ள சூழ்நிலையில் சிரியா லெபனான் எல்லைக்கடவை மீது ஸ்டெல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருப்பது மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இடையிலான எல்லைக்கடவைகளுக்கு அடுத்துள்ள இராணுவ உட்கட்டமைப்பு தளங்களில் ஸ்டேலிய படைகள் உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் வான்வழி தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறியுள்ளார்கள். சிரியாவிலிருந்து லெபனானுக்கு ஆயுதங்களை ஹிஸ்புல்லா கடத்தி செல்வதால் இந்த பகுதிகள் மீது தாம் தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஸ்டெல் இராணுவம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே சிரியாவில் சிரிய இராணுவத்திற்கும் சிரிய கிளர்ச்சி படைக்கும் போர் வெடித்துள்ள சூழ்நிலையில் ஸ்டெல் சிரிய லெபனான் எல்லை மீது தாக்குதல் நடத்தியுள்ளமை பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அதிபராக மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பாக மீண்டும் தங்களுடைய உறவை நெருக்கமாக்கிக் கொள்வதற்கு ஈரான், சவுதி அரேபியா தீவிரமான ஆர்வத்துடன் இருப்பதாக மத்திய கிழக்கு செய்திகள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக ஈரானுடனான வர்த்தகம், அறிவியல், தொழில்நுட்பம், இராணுவம் சார்ந்த விடயங்களில் முக்கியமான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்காக ஈரான், சவுதி அரேபியா விரைவில் முக்கிய ஒப்பந்தம் கச்சாத்திடுவது குறித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தை 2 நாட்டு தூதரகங்களுக்கு இடையில் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி இளவரசர் ஈரானிய அதிகாரிகளுக்கு அதிகரித்த வர்த்தக வாய்ப்பை அளித்திருப்பதாக ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் ஈரான் மீதான அமெரிக்காவின் கடினமான நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டாலும் சவுதி அரேபியா ஈரானுடன் இணைந்து செயற்படுவது அமெரிக்கா, ஸ்டெல் போன்ற நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை
தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.